குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் வந்து என்னென்னா ஒரே சமயத்தில் காலியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அடுத்தது யாரை குடியரசுத் தலைவராக நியமிப்பாங்க அப்படின்னா, உடனே எலெக்ஷன் வைக்க முடியாது. எலெக்ஷன் வைக்கிறதுக்கு ப்ராசஸ் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் எப்போதுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, குடியரசுத் தலைவர் சப்போஸ் இறந்துட்டார் இல்லை ரிசைன் பண்ணிட்டார் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உடனே துணை குடியரசுத் தலைவர் தான் வந்து குடியரசுத் தலைவராக நியமிப்பாங்க. சப்போஸ் 2 பதவியுமே காலியாக இருக்குது அப்படின்னா யாரை குடியரசுத் தலைவராக நியமிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைமை நீதிபதியை, உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியை வந்து என்னென்னா குடியரசுத் தலைவராக நியமிப்பாங்க. சப்போஸ் உச்சநீதிமன்றத்துலேயும் தலைமை நீதிபதி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரை நியமிப்பாங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகளில் யாரும் ரொம்ப சீனியர், யார் ரொம்ப வந்து என்னென்னா சீனியாரிட்டி மூத்த நீதிபதியாக இருக்காரோ அவரை வந்து என்னென்னா நியமிப்பாங்க குடியரசுத் தலைவராக. ஓகேவா? இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்து இந்தியாவில் வந்து நடந்திருக்கு. 1969ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா ஜாகிர் ஹுசைன் அவர்கள் வந்து என்னென்னா குடியரசுத் தலைவராக இருந்தார். ஜாகிர் ஹுசைன் பார்த்திங்கன்னா 1967 வந்து குடியரசுத் தலைவர் ஆனார். அவரோட பதவிக்காலம் 5 வருஷம் தானே, 72 வரைக்கும் இருக்குது. ஆனால் அவர் 69 இறந்திருப்பார் ஜாகிர் ஹுசைன் அப்படின்றவர். அதனால் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவரை தானே வந்து உடனே வந்து பிரசிடெண்ட்டாக போடணும். அதனால் வந்து துணை குடியரசுத் தலைவரை போட்டிருப்பாங்க. அவர் பேர் என்னென்னா விவி கிரி அப்படின்றவர் துணை குடியரசுத் தலைவராக வந்து இருந்திருப்பார். அவர் தான் வந்து என்னென்னா ஜாகிர் ஹுசைன் அவர்கள் இறந்தோடனே வந்து என்னென்னா பிரசிடெண்ட் ஆகிருப்பார், குடியரசுத் தலைவராக ஆயிருப்பார். அப்புறமா வந்து என்னென்னா அவர் பிரசிடெண்ட் ஆனோடனே என்ன ஆகும் அப்படின்னா, எலெக்ஷன் நடக்கும்ல, எலெக்ஷன் வந்து 6 மாதத்துக்குள்ளே எலெக்ஷன் நடந்து குடியரசுத் தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கணும். இவர் திரும்ப என்னென்னா தேர்ந்தெடுத்தோன்னே என்ன பண்ணுவார், இவர் திரும்ப துணை குடியரசுத் தலைவர் போஸ்டிங்கே போயிடுவார். அப்படி தான் வந்து நம்ம நாட்டில் ப்ராசஸ் இருக்கும். பட் இவர் விவி கிரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் இறந்தோடனே குடியரசுத் தலைவர் இறந்துட்டார். இவர் வந்து என்னென்னா துணை குடியரசுத் தலைவர்லேருந்து கொஞ்ச நாள் வந்து குடியரசுத் தலைவராக இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து குடியரசுத் தலைவர் வந்து என்னென்னா அந்த பதவிக்கு போட்டியிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, துணை குடியரசுத் தலைவர் போஸ்ட்லேருந்து ரிசைன் பண்ணிடுறார். ரிசைன் பண்ணோன்னே என்ன ஆகுது அப்படின்னா, அவர் ஆட்டோமேட்டிக்காக என்ன குடியரசுத் தலைவராக இருக்க முடியாது. ஏன்னா துணை குடியரசுத் தலைவர் தான் என்ன பண்ண முடியும், குடியரசுத் தலைவராக இருக்க முடியும் அவர் இல்லாத பட்சத்தில். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 போஸ்ட்டும் வேக்கண்ட்டாக இருக்குது. இப்போ யாரை வந்து என்னென்னா அடுத்தது குடியரசுத் தலைவர் ஆக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதினு பார்த்தோமா. ஸோ அது மாதிரி வந்து என்னென்னா அப்போ உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிதயத்துல்லா அப்படின்றவர் தான் வந்து இருந்திருக்கார். தலைமை நீதிபதியாக அவர் தான் இருந்திருக்காரு. அவர் தான் வந்து என்னென்னா பிரசிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணியிருப்பார், ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார் கொஞ்ச நாளைக்கு. அப்புறமா பார்த்திங்கன்னா விவி கிரி அப்படின்றவர் வந்து பிரசிடெண்ட் தேர்தலில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சு என்னென்னா அவர் பிரசிடெண்ட் ஆகிடுவார். ஓகேவா? ஓகே.